எஸ். என்ன பாட்டு? என்ன? நான் பிடிச்சிக்கிறேன் மைக். ஓகே, நான் பிடிச்சிக்கிறேன். என்ன பாட்டு? உங்களோட பாட்டு ஒன்று நான் பாட போறேன். என்ன பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டுப்பா? நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். என்ன பாட்டு? பிச்சைக்காரன் இல்லையா? பிச்சைக்காரன் பாட்டு. 100 சாமிகள் இருந்தாலுமா 100. என்ன பாட்டு பாட போறாங்க? அம்மாவுக்கே மறந்துடுச்சு. பாட்டு மறந்துடுச்சு. என்ன பாட்டு பாடுன்னு மறந்துடுச்சா? என்ன பாட்டு? சரி, நீ சாரோட பாட்டு. சரி வாங்க ஐயா. நீ சாரோட பாட்டு பிராக்டிஸ் பண்ணல, அப்ப நீ ஒன்னு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க. என்ன கஷ்டமா இருக்கு? சார் கிட்ட கேளு. உங்க பாட்டு வாயிலே நுழைய மாட்டேன்னு தான். சரி, என்ன உங்க பாட்டு கொஞ்சம் வாயிலே நுழையல. பாலா போன உலகத்திலயா? சரி, ஓகே ஓகே. உங்க பாட்டு வாயிலே நுழையல. நுழைய மாட்டேங்குதா? அடுத்த வாட்டி நீங்க உங்க பாட்டு வாயில நுழையிற மாதிரி பாடுங்க. வாயில் நுழையலையா? சரி, நான் சொல்லி தரட்டா? நா இக் இக் க க நாக்க 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 முக்க நாக்க மூக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. வந்துருச்சு, வாய்க்குள்ள நுழையுது. ஆனா நீங்க தான் சொல்லி தந்தீங்க. என்ன சொல்? நானே பாட மாட்டேனே. ஆனா நான் பாடுவேன் நல்லா. அப்படியா? எந்த பாட்டு பாடுவ? நான் எல்லா பாட்டுமே பாடுவேன். இப்போ நீ வந்து இந்த பாழா போன உலகத்துல அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணல சார், டெய்லி சொல்லி தர சொல்றேன் உனக்கு. நீ ஒரு பாட்டு பாடுனல, அந்த பாட்டு பாடுங்க. I love you. Thank you. Me too love you. சரி, பாட்டு பாடுறியா? நான் உங்ககிட்ட love you சொன்னல, எனக்கு முத்தா கொடுங்க. முத்தம் வேணுமா? Thank you, thank you. இவங்களுக்கு மட்டும் இல்ல, யார் வந்தாலும் முத்தம் வழங்கப்படும். ஓஹோ, ஓகேவா? நான் பாரபட்சம் பார்க்க மாட்டேன். வெல்கம், புரியுதா? யார் வந்தாலும் கொடுப்பேன். மீடியா நோட் பண்ணிக்கங்க, கொடுப்பேன் முத்தம். ஒண்ணு போதுமாடா? தேங்க்யூ. சரி, பாட்டு பாட போறேன்னு சொன்னாங்களே, பாடலையா? கண்ணு கருவண்ண கிளி காது கருகான குயிலெஞ்சு கருவஞ்சு கொடி நீதானம்மா தத்தித்தவளும் தங்கச்சமிலே பொங்கி பெருகும் தங்கச்சமிலே முத்தும் தரதித்தும் தர நட்சத்திரம் யாரோடு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்க மூச்சு வாழ்தாக வேண்டும் மாமா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சூப்பர் ராம், சூப்பர் 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 சூப்பர். அழகா பாடுனீங்க. அந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பிச்சைக்காரன் பாட்டுனா எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு போறியா ஊருக்கு? நீங்க அந்த பிச்சைக்காரன் படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பரா பிச்சை எடுத்தனா? நீங்க தர்மங்களுக்கு சோறு போடுற மாதிரி நானும் தர்மங்களுக்கு சோறு போடுவேன். அப்படியா? சூப்பர் சூப்பர். பியூட்டிஃபுல். சூப்பர். இது வரைக்கும் சொன்னதுலயே சூப்பர் இல்ல? இந்த வயசு என்ன தெரியுமா உனக்கு? வயசு என்ன ஞாபகம் இல்ல? தேங்க்யூடா. பாப்பா வேற ஏதாவது பண்ணணுமா? போதுமா? தேங்க்யூடா. தேங்க்யூ so much. தேங்க்யூ. ரொம்ப அழகா பாடுனீங்க. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா எல்லா இடத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. வேற ஏதாவது சொல்லணுமா விஜய் ஆண்டனி சாருக்கு? how much you love விஜய் ஆண்டனி சார்? எவ்வளவு லவ் பண்ற? நீ எனக்கு ஒரு முத்தம் தெரியா? ஏய், எனக்கு நீ ஒரு கிஸ் தெரியா? சார் இவ்ளோ லவ் பண்றாங்களா அவங்கள? தேங்க்யூ. வேற யாராவது தரீங்களா? சரி, ரவுடி பேபி வர்ஷா அவர்களுக்கு ஒவ்வொன்றா வாங்கிக்கிறேன். சரியா? அப்பப்போ ஒவ்வொருத்தரா வந்து கொடுத்துட்டு போகலாம். தம்பி ஒன்று பண்ணுங்க, பவுன்சர்ஸ் பார்த்து ஒவ்வொருத்தரும் அலோவ் பண்ணுங்க. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்க யாராவது வந்து கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா? சைடுல டோக்கன் சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன், போயிட்டு இருக்குது. அது விடுங்கப்பா, வர்றவங்கள ஸ்டாப் பண்ணாதீங்க. தம்பி யாருக்கெல்லாம் முத்தம் கொடுக்கணும் ஆசை இருக்கோ பொறுமையா வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே, நீங்களும் வரலாம், நோ ப்ராப்ளம். யாரு வரிசையா ஒன்றே வேணா முத்தம் கொடுக்கும் காத்துட்டு அங்க பாருங்க. தேங்க்யூ. ஓ பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். அங்க பாருங்க, அங்க வாங்க. பொறுமையா ஒவ்வொருத்தரா தம்பி வாங்க. தம்பி பவுன்சர்ஸ் கேட்டு பொறுமையா வாங்க. தேங்க்யூ.
தேங்க்யூ 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 ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ. நீங்க பேசுறது எல்லாம் வச்சுதான் என்னோட லைஃபே நான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். Thank you. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டஃப் நான் வந்து Thank you. ஃபேஸ் பண்றேன்னா நீங்க பேசுற அந்த ஒவ்வொரு இதுவும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ உங்களை பார்த்து ஐ வெரி ஹாப்பி. தேங்க்யூ என் தேங்க்யூ பொண்ணுக்காக தான் இங்க வந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூப்பா. ஒரே ஒரு மொத்தமா புரியல. நீங்க பிக் எடுக்க வந்தாங்களாம், அங்கேருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க? என்ன சொல்லிட்டு வந்தாங்க? என்ன சொன்னாங்க? இங்க வந்து பிக் எடுக்க போறாங்க. சரி ஓகே, பிக் எடுத்துக்கங்க வாங்க. அதானே. எழுந்து வாங்க. எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ. உலகமே பிக் எடுத்துருச்சு, டிவியில வரும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா. தைரியமா இருங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக தேங்க்யூ. குட்டி வாங்க. வாங்க. டேய் நீ கிஸ் கொடுக்க வந்து எதுக்கு வந்த? பேச வந்தியா கிஸ் கொடுக்க வந்தியா? கிசுக்கு தான் வந்தேன். குடுடா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படியா? தேங்க்யூ 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 தேங்க்யூ. இன்னைக்கு நான் போறதுக்குள்ள ஒரு 50 கிஸ் 1000 ஹக் வர போகுது நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. முத்த மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. என்னப்பா முத்த மழை அப்படியே. என்ன மழை? பொண்ணுங்களாம் தயங்கி வராங்க, மேல வரைக்கும் வந்துட்டு பேசிட்டு போறாங்க. வந்துட்டு இருக்காங்க சார், வந்துட்டு இருக்காங்க. ஸ்லோவா வர போறாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல நீங்க ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. படம் வரட்டும். நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு அது என்ன சர்ப்ரைஸ்னா அந்த இடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா காத்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் படத்துல ட்ரெயின் பத்தி பேசுறாங்க, யாரு திருடன்னு கேக்குறாங்க ட்ரெய்லர்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா தோஷில? தெரியல சார், தெரியல. இதய திருடன் மாதிரி தெரியும். இதய திருடன். ஆமா சார், அப்படி வச்சுக்கலாம். ஆனா இந்த அழகான படத்துல ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு முதல்ல பாத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாம் வைப் பண்ண, டான்ஸ் பண்ண காத்துட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த எங்கேயுமே வந்து யாருக்கையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஃபோட்டோ எல்லாமே நல்ல மாதிரி ஆடியோ வருதுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆடியோ வருது. ஒரு நல்ல உள்ள ஒரு நல்ல அம்மா பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. நான் இவ்வளோ நல்ல சரி வந்து நல்ல ஒரு அப்பா அதாவது நல்ல அம்மா வளர்த்த ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாக எப்படி இருக்கணுன்றது காமிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ரோமியோ பார்த்துட்டீங்க. ஆடியோ வருது. பையன் டான்ஸ் ஆடி கை ஓடிச்சு. ஆடியோ வருது. சரி அவர் கை ஓடிச்சு. திரும்பி ரோமியோ பற்றி வார்த்தை சொல்லுங்க. ரோமியோ பார்த்த ஒரு அம்மா என்ன சொல்றாங்க கேட்டுக்கங்க. சொல்லுங்க. மெயின் தெரியுமா? இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, இவ்வளோ மைக் எடுக்கிறாங்கல்ல, அதில் வாய் சேர்க்குறாங்க. ஆடியோ வருது. வருதுப்பா. வருது. நல்லா வருதுண்ணா. தேங்க்யூ அதே மாதிரி ரோமியோ பார்த்தீங்கன்னா இல்லை கட் இல்லை அப்படி இல்லை. அது மாதிரி மெத்தா இந்த மாதிரி பிள்ளைய வைக்கணும். ரோமியோ பார்த்தா கட்னா இந்த மாதிரி புருஷனை கட்டணும்னு யோசிங்களா? அதை ஃபுல்லாக சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் நான் ஆடியன்ஸுக்கு ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் சார் ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருப்பார். என் வாழ்க்கையில நான் அதை பின்பற்றி தான் இந்த இடத்துக்கு என் பையன் என்னை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி. தேங்க்யூ. பையன் யாருமா? வாங்க ஃப்ரெண்ட்ல வாங்க. பையனை ஃப்ரெண்ட்ல வாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. சார் நீங்க நோட் பண்ணீங்களா? ஆடியோ ஒர்க் ஆகுதா? வரல சார் நீங்க நோட் பண்ணீங்களா? ரஹ்மான் கொஞ்சம் ஆடியோ என்னாச்சுன்னு செக் பண்ணுங்க. ரஹ்மான் கொஞ்சம் அங்கே போய். சார் அவங்க அம்மா சொன்னாங்க ரோமியோ படம் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி கையை உடைச்சிக்கிட்டு பையன் கையை உடைச்சிட்டு வந்தாரா? எந்த பாட்டு? அடிக்கலையா? ரோமியோ பாட்டுக்கு ஆடி உடைச்சல்லப்பா. ஓ சரி. அதனால நான் உன்னை அடிக்க மாட்டேன்ப்பா, நீ உடைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாரு. சின்னதா கால் கடிக்கு விழுந்துட்டா கூட சரி. அவனை போட்டு அடிப்பேன். அதெல்லாம் தெரியாது அவனுக்கு. சரி. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு என்ன அடிபட்டுச்சுன்னு பார்க்க மாட்டேன். சரி. நீ பார்த்து வர மாட்டியா, அவனுக்கு அறிவில்லை அப்படின்னு அப்படிதான் சொல்லுவேன். அவன் கையே உடைச்சிக்கிட்டு வந்தாங்க. உங்க பாட்டுக்கு டான்ஸ் ஆடி நான் எதுவுமே சொல்லுங்க. போய் டாக்டர் கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சேன் நான். இவன் அங்க ஈஸியா அதுல இருந்து 1 மணி நேரம் கையை உடைஞ்சதுப்பா, பரவாயில்லப்பா, பார்த்துப்பா, சரியா போயிடும். அதே மாதிரி 10 நாள் சரியா போயிடுச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்லிக்கிறேன், சாரோட ஒவ்வொரு படத்தையும் தயவு செய்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு படத்தையும் கண்டிப்பா போய் பாருங்க. எதுக்கோ காசு வந்து வேஸ்ட் பண்றீங்க.
இவரோட படம் பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க. இது நான் ப்ரொமோஷனுக்காக சொல்லல, சாருக்காக சொல்லல. தேங்க்யூ அம்மா, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரே நபருக்கு மட்டும்தான் ஆடியோ பிரச்சனை, மற்றவங்க எல்லாருக்கும் வருது. ஸோ உங்களுக்குலாம் ஓகே ஆகுது? ஆடியோ வருது. எல்லாருக்கும் ஆடியோ ஓகேயா இருக்கு. அம்மா ரொம்ப சந்தோஷமா, உண்மையிலேயே தேங்க்யூ. நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் போட்டோ எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்குமா. தேங்க்யூ. போய் ஒரு ஆக்டரோ யாரோ வந்தா கூட நான் போய் அவங்க கிட்ட போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். இன்னும் என் பக்கத்துலயே இருப்பாங்க, போட்டோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். தேங்க்யூமா. என் பையன்கிட்ட நான் வரணும்னு நான் கேட்டதும் கிடையாது. தேங்க்யூ. இன்னைக்கு நான் விஜய் ஆண்டனி சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியே அவனை கம்பல் பண்ணி நான் வந்தேன். தேங்க்யூ. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துடலாமா? ஃபோன் இருக்கப்போ அண்ணி சார் நான் பேசினதே போதுமா? தேங்க்யூ தேங்க்யூமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்படி எடுத்துடலாமா? அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க. பார்த்து கீழே விழுந்துடாதீங்க துச்சிலா. நெக்ஸ்ட் முத்தம் யாரும் கொடுக்கவே இல்லை. என்னப்பா ஷா, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது. தேங்க்யூ 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 தேங்க்யூ. வாங்க தம்பி, பேச வரீங்களா முத்தம் கொடுக்க வரீங்களா? திருநெல்வேலியிலேருந்து வரேன் சார், உங்களை பார்க்குறதா. என்னுடைய பேர் கபில். திருநெல்வேலியிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன். நான் ஒரு 1 இயராக ரொம்ப டிப்ரெஷன். நான் டிப்ரெஷன் ஆகும் போதெல்லாம் உங்கள் வீடியோ மட்டும்தான் வருது, நான் பார்க்குறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு செம்ம வைப். அது எப்படின்னு மட்டும் உங்களுக்கு சொல்லுங்கள். நிறைய அடி வாங்கணும்ப்பா லைஃப்பில். உங்கள் வயசு என்ன ஆகுது? வயசு 25 பிரதர். அடி வாங்கிட்டேன். இன்னும் 25 வருஷம் அடி வாங்குங்க. கடைசி இந்த மாதிரி பேசிடலாம். லாஸ்ட் வரைக்கும் அடி மட்டும் தான் வாங்கணும். ஆனால் அதெல்லாம் சுகமான விஷயங்கள்ப்பா. வாழ்க்கை என்ன தெரியுமா? இப்படி வலிக்கிட்டு போகிறது இல்லை வாழ்க்கை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். Excuse me, sir. காதல் நல்லா Sir, இருக்காது. sorry for the interruption. Ram here from the console. Sir. இங்கே இருக்கு தம்பி. Sir, Ram here from the console. இங்க என்ன பிரச்சனைனா நிறைய கேமராஸ் இருக்காங்க. கை தூக்கி And sir, here. தம்பி எஸ் எஸ் எஸ். Okay. மைக் வந்து there are about 50-60 மைக்ஸ். ஓகேங்களா? லெவல் பேலன்ஸ் பண்ணும்போது இவங்களுக்கு பீக் ஆகுது, கம்மி பண்ணுங்கன்றாங்க. இவங்களுக்கு வரலன்னு ஷவுட் பண்றாங்க. There is no point I can help this out. Okay. Let's sort this peacefully. Yes. It's done. மற்ற சோர்ஸ் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். We can continue the show. Yes, thank you sir. Okay, thank you sir. நான் Thank வேற you. பண்றேன். சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா அங்க அனுப்புறேன். ரஹமத்துல்லா எங்க இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் அங்க போய் பாருங்களேன், என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுங்க. எஸ் இங்கே தான் இருக்காரு சார். It's sorted. Sorted. பாத்துங்க. தேங்க்யூ. இன்னும் 25 வருஷம் அடி வாங்கிட்டே இருந்தா இல்லைப்பா, லைஃப்னா சும்மா ஜாலியாக அப்படியே சறுக்கிட்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? காரம் இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும். உப்பு இல்லாமல் சாப்பாடு எப்படி இருக்கும்? உப்பையே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் நம்ம சாப்பாடு உப்பு வந்துடும், காரம் அதிகமாக வந்துடும். அதனால் லைஃபே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த விஷயங்கள் அப்படி எப்படி இருக்கும், அதெல்லாம் சேர்ந்தது தான் லைஃபு. அப்படியே அனுபவிங்க. வா, தேங்க்யூ. எடுத்துங்க. நெக்ஸ்ட் தம்பி டோஷிலா. இது சொற்பொழிவு மாதிரி இருக்கு டோஷிலா, கொஞ்சம் வைப் ஆக்கணுமே. தேங்க்யூ. தனஞ்சயன் சார் அடுத்ததாக வாங்க சார். சார் நீங்க வாங்க, மேல வாங்க. தனஞ்சயன் சார் நான் வந்து அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க சார். முத்தம் கொடுக்க வந்தீங்களா சார்? அந்த முத்தத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலாமா? சார் கிஸ் டோக்கன் நம்பர். சாருக்கு மைக் தாங்க. தேங்க்யூ. மைக் கரெக்டாக இருக்கா? ஹலோ எஸ். யூஆர் ஆல்வேஸ் அ ஃபேவரட் ஃபார் எவ்ரி ஒன். அதனால் வந்து உங்களுக்கு எல்லோரும் முத்தம் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. தேங்க்யூ. ஸோ ஹிட்லர் படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ வைபாக விஜய் ஆண்டனி சார் இவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக இவ்வளோ பேர் இவ்வளோ டான்ஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பாட்டு பாடிக்கிட்டு உங்களை கலகலப்பாக பார்க்கறதே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்றதுக்காக நீங்கள் பண்ணுற உழைப்பு டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணணும். தேங்க்யூ சார். இந்த படம் ஆடியன்ஸ் எல்லோருக்கும், இங்கே இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், பக்கா கமர்ஷியலாக ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம். அருமையான கதை, ரொம்ப அருமையாக இந்த படம் வந்திருக்கு. தனா வந்து ரொம்ப சூப்பராக இயக்கியிருக்காரு. ஒரு நல்ல என்டர்டெய்னரை 27ஆம் தேதி தியேட்டரில் பார்க்க போகிறீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இந்த தியேட்டர். யூ வில் என்ஜாய் த ஃபிலிம். அவருடைய நடிப்பில் ஒரு புது பரிமாணத்தில் நம்ம ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஆக்ஷன், மாஸ், சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு மெசேஜ், இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரை இந்த படம் மூலமாக நம்மளுக்கு விஜய் ஆண்டனி சார் கொண்டு வந்திருக்காரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். செந்தூர் ஃபிலிம் இன்டர்நேஷனலுக்கு சஞ்சய் அப்பாவுக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையும். அவ்வளோ சிறப்பான கதை இருக்கு, சிறப்பான த ப்ரொடியூசர் சஞ்சய். எஸ். ஸோ
சஞ்சய்க்கும் அவருடைய அப்பாவான டிடி ராஜாவுக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் ஹிட்லர் தியேட்டரில் போய் பாருங்கள், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் எல்லாம் ரொம்ப சூப்பராக விவேக் மரவின் பண்ணியிருக்கீங்க. மாசாக இருந்தது, பிஜிஎம்லேருந்து சரி, பாட்டும் சரி, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ப்ரொமோஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைரக்டர் தானா, மேலே வாங்க. எங்கே இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி டைரக்டர் தானா, நீங்கள் வானம் கொண்டுடும்ன்ற படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அந்த டைரக்டரோட அடுத்த படம் தான் ஹிட்லர். அவரை பற்றின ஒரு ஏவி இல்லையா? எஸ் இருக்கு சார். கண்ணு தங்கம் ராசாத்தின்னு அந்த அழகான பாடலோட நம்ம எல்லாரும் வாய்ப் பண்ணுவோம்ல சார்.